ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் மண் தவக்கலையாமா, பிடிங்கியாச்சு. இதுதான் பனங்கிழங்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு பிடுங்க போயிட்டுருக்கோங்க கைஸ். நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஊர், வில்லேஜ் தான் நம்ம ஊர். வாங்க நான் போய் பார்க்கலாம் எப்படி பிடிக்கிட்டு இருக்காங்கன்னு. உங்களுக்கு பின்னாடி அந்த வியூவை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். பனைமரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் மரம், அதுக்கப்புறம் கடலக்காய். இதெல்லாம் கடலக்காய் போட்டிருக்காங்க இந்த காட்டுக்குள்ளே. எல்லாம் கடப்பாறையும் இதுவும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க கைஸ். நம்ம இப்போ பனங்கிழங்கு பிடுங்குற இடத்துக்கு தான் வந்துட்டோம். அவ்வளோதான், வந்துட்டோம் பாருங்கள். பனங்கிழங்கு பிடுங்கிட்டு இருக்காங்க, அங்கே தெரியுதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம். இங்கெல்லாம் காயெல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு தென்னை மரத்தில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இடம். அங்கே ஒரு தொட்டி இருக்குது, சூப்பராக இருக்கும் அந்த தொட்டி இருக்குது. அங்கே பக்கத்தில் கிணறு இருக்குது. பனங்கிழங்கு நோண்டிகிட்டு இருக்கிறப்ப இங்கே ஒன்று பார்த்தோம். இங்கே பாருங்கள் எத்தச்சோறு இருக்குன்னு மண். இதுதான் மண் தவக்கலையாமா. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எத்தச்சோறு இருக்குது கைஸ். உள்ளதாக இருந்துச்சு. சித்தி, இது மண்ணுக்குள்ளே தான் இருக்குமா? இது மண்ணுக்குள்ளே தான் இருக்கும் கைஸ். இப்போ பாருங்க, பட்டம்பு பாருங்க எத்தச்சோறு இருக்குன்னு. மூஞ்சி எங்கே இருக்குன்னு தெரியல இதுக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க, எத்தச்சோறு இருக்குன்னு. உடம்பு பாருங்க எத்தச்சோறு பெருசாகுது பாருங்க. இது அப்படியே போட்டுன்னு விட்டுறலாம் நம்ம. இப்போ தான் பிடுங்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க எப்படி இருக்கு. பிடுங்கியாச்சு. இதுதான் பனங்கிழங்கு. வேணுமா? கைஸ், இங்க பாத்தீங்கன்னா இதுதான் பனங்கிழங்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார் சத்து அதிகம். சாப்பிட்றப்ப நிறைய நார் இருக்கும். எத்தனை நாள் ஆகும்னா ஒரு 3 வாரத்துல இருந்து ஒரு 4 வாரத்துக்குள்ள ஆகும். பனங்கிழங்கு பிடிங்க முடிச்சாச்சு கைஸ். அவ்வளோதான். சித்தி இன்னும் பறந்துகிட்டே இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பனை குருத்து. இது வந்து சாப்பிட்லாமாம்மா. பிடிங்க கொடுத்தாங்க, சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இது வாங்க டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ், சூப்பராக இருக்குது கைஸ். பனம் கொடுத்து நீட் சூப்பராக இருக்குது. இப்போ தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு பனம் கொடுத்து சாப்பிட்றேன். இது எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குன்னா, அந்த நம்ம கடையிலாம் கருப்பட்டிலாம் வாங்குவோம்ல, ஆக்சுவலி கருப்பட்டி இதுலேருந்து தான் செய்கிறாங்க. இந்த பனை மரத்துலேருந்து தான் கருப்பட்டி செய்கிறாங்க. ஏதோ ஒரு லப்பரை சாப்பிட்ற மாதிரி இருக்குது கைஸ். இது வந்து நார் சத்து உடம்புக்கு ரொம்ப நல்லதாம்மா கைஸ். சின்ன குழந்தைங்களுக்குலாம் இதை வந்து அரைச்சி கொடுப்பாங்க. இதாக இந்த நார் நார் மாதிரி தெரியுதா? இது வந்து நார் சத்து அதிகமாம்மா. இது சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. அரைச்சி எல்லாம் பொடியாக்கி அதை வந்து கொடுப்பாங்க. பனங்கிழங்குலாம் பிடிங்கி முடிச்சு இப்போ தான் போயிட்டுருக்கோம். உங்கள் ஊரில் யாராச்சும் பனங்கிழங்கு பிடுங்குறீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பனம் இது மரத்துலேருந்து நொங்கு விழுந்து தெரியுங்களா? நான் வந்து அடியில் ஆழமாக பறித்து அதுக்குள்ளே அந்த நொங்கெல்லாம் உள்ளே போட்டு அதை வந்து மண்ணை போட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 4 மாதம் ஆகும் இது வர்றதுக்கு. 4 மாதம் கிடச்சா தான் இந்த பனங்கிழங்கு நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து பராமரிக்கணும் கைஸ். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பராமரிக்கிறதுல தான் இருக்குது. அப்படி அந்த 4 மாதம் நம்ம பராமரித்தா தான் இந்த பனங்கிழங்கு நம்ம சாப்பிட முடியும். இங்கெல்லாம் இளநீ மரம் பார்த்திங்கன்னா எல்லாம் கீழேயே இருக்குது. நொங்கு மரம் சீசன் இருந்ததுன்னா நொங்கு பொறிக்காவாச்சும் போயிருந்துருக்கலாம். இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நொங்கு அது இதுன்னு நிறையா கிடைக்கும். ஆனால் இப்போ நொங்கு சீசன் முடிஞ்சிருச்சு. அதனால் நொங்கு எங்கேயும் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி எடுத்து விட்ருக்காங்கன்னு பாருங்கள். தென்னை மரத்துக்கு அடியால் பைப் பக்கத்துலேயே வச்சு உங்களுக்கு தண்ணி தென்னை மரத்துக்கு அடியாலே போகிற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி வச்சாங்க. இங்கெல்லாம் மாடு, இங்கே பார்த்திங்கன்னா மாடு எப்படி இருக்குது பார்த்திங்களா? எனக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. வரமாட்டேங்குது பக்கத்தில், பயந்துடுச்சு. பார்க்குது பாருங்கள். இப்போ தான் வருது பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆய், செனையாக இருக்காமா இது.
அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். பை.